இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் ஒரு நாள் பக்தன் முன்னால் தோன்றி, நீ யார் என்று கேட்டார். அவன் சொன்னான், நான் வசந்தன் என்றான். கடவுள், நான் உன் பெயரை கேட்கவில்லை, நீ யார்? நான் ஒரு ஆசிரியர் என்றான். கடவுள், நான் நீ செய்கின்ற வேலையை கேட்கவில்லை, நீ யார்? உடனே பக்தன் சொன்னான், நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். நீ எந்த மதத்தை சார்ந்தவன் என்று நான் கேட்கவில்லை என்று கடவுள் கேட்டுவிட்டு, நீ யார் என்று கேட்டார். உடனே பக்தன் சொன்னான், ஐயா, நான் உனது பிள்ளை என்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம், நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் கடவுளுடைய மக்களாகவே நாம் இருக்கிறோம் என்று நாம் வாசிக்க கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் அருமையாக வாசித்தோம். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13லிருந்து 20 வரை உள்ள பகுதிகளிலே இயேசு பிலிப்பு சசாரியா பகுதிக்கு சென்று சீடர்களோடு நான் யார் என்று தன்னை பற்றி ஒரு சுய ஆய்வை நடத்துகிறார். ஒரு நேர்முக தேர்வை நடத்துகிறார். ஒரு ஃபீட்பேக். 3 ஆண்டுகள் பணி செய்த பிறகு தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தனது பணி எப்படி இருக்கிறது, நான் யார் என்று மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை சீடரிடமிருந்து வரவழைப்பதற்காக கேட்கிறார். அப்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்லுகிறார்கள். சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், சிலர் எரேமியா இறைவாக்கினரிடம் சொல்லுகிறார்கள். அதன் பிறகு இயேசு நீங்கள் யார் என கேட்கிறார். அதன் பிறகு அப்படியே அந்த உரையாடல் போவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் துவக்கத்திலிருந்து வரலாம். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அங்கு சென்று இந்த கேள்வியை கேட்கின்றார். ஆக தன்னை பற்றி இந்த இன்டர்வியூ, இந்த நேர்முக தேர்வு நடத்தக்கூடிய இடம் பிலிப்பு செசாரியா. ஒரு மலைக்கு சென்று கேட்டிருக்கலாம், சமவெளி பகுதியிலே இருந்து கேட்டிருக்கலாம், அல்லது மக்கள் மத்தியிலே இருந்து கேட்டிருக்கலாம், வீட்டிலே இருந்து கேட்டிருக்கலாம், தொழுகை கூடத்தில் இருந்து கேட்டிருக்கலாம், கடற்கரை பகுதியில் இருந்து கேட்டிருக்கலாம். ஆனால் ஏன் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார்? ஏன் அந்த பகுதியிலே தன்னை பற்றி சுய ஆய்வை நடத்துகிறார்? வாருங்க, பிலிப்பு செசாரியாவை பற்றி நாம் பார்க்கலாமா? பிலிப்பு செசாரியா என்பது கலிலேயாவினுடைய வடகிழக்கு பகுதி. கலிலேயாவிலிருந்து 25 மைல் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடியது. ஏரோது அந்திப்பஸ் கலிலேயாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய ஆட்சிக்கு, அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த இடத்துல யார் வாழ்கிறார்கள்? யூதர் அல்லாத மக்கள் வாழ்கின்றார்கள். பழைய சிரியன் மக்கள். இவர்கள் என்ன வழிபடுகிறார்கள்? யாரை தெய்வமாக வழிபடுகிறார்கள்? பாகாலை வழிபடுகிறார்கள். சிலை வழிபாடு. மலை, குகை, நீண்ட குகையிலே பனியாஸ் என்கின்ற ஒரு கடவுள் அங்கிருந்து தான் தோன்றினார் எனவும் சொல்லப்படுகிறது. அதே போல சீசர் ஜேயூஸ் என்ற கடவுளுக்கும் ஒரு கோவில் அங்கு இருக்கிறது. அங்கு அந்த மலைப்பகுதியிலே ஓடக்கூடிய ஒரு ஓடை, அங்கிருந்து தான் யோர்தான் நதியே ஆரம்பமாகிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த பிலிப்பு செசாரியா பகுதி என்பது ஒரு கடவுள் பற்று இல்லாத, உண்மை கடவுள் இல்லாத, பல கடவுள் கொள்கை உடைய, பல கடவுள்களை வழிபட்ட, குறிப்பாக கிரேக்க கடவுள் ஜேயூஸ், பாகால் போன்ற பல்வேறு விதமான கடவுள்களை வழிபட்ட ஒரு இடமாக இருந்தது. அப்போ அந்த இடத்திலே மக்களினுடைய ஒரு ஆன்மீகம், ஒரு மதம், ஒரு கடவுள் பற்று எப்படி இருக்கிறது என்பதை, உண்மையான கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இயேசு அந்த இடத்திற்கு கூட்டிச் சென்று சீடர்களை அந்த இடத்திலே தன்னை பற்றிய ஒரு சுய ஆய்வை அவர் நடத்துகிறார். அங்கு பல கடவுள்கள், அப்போ தன்னை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை வெளிக்கொணர்வதற்காக. சரி, 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் திருமுழுக்கு யோவான்?
அப்படி என்றால் திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் ஒரு சில பண்புகள் ஒப்புமையாக இருக்க வேண்டும். இயேசுவுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் ஒத்த பண்புகள், ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது என்ன என்று பார்க்கும் பொழுது, திருமுழுக்கு யோவான் உள்ளதை உள்ளபடி சொல்லுவார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை, தப்புனா தப்பு, சரினா சரி என்று சொல்லக்கூடிய, வெட்டு 1 துண்டு 2 என்று பேசக்கூடியவர். அவர் எடுத்துரைக்கக்கூடியவராகவும் இருந்தார், இடித்துரைக்கக்கூடியவராகவும் இருந்தார். கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைக்கவும் இடித்துரைக்கவும் செய்தார். அதனால்தான் ஏரோதுவை நேராக அவர் சொல்லுகிறார், நீ உன் சகோதரன் பிலிப்பினுடைய மனைவியை வைத்திருப்பது தவறு என்று சுட்டி காட்டுகிறார். அதனால் கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார், கடைசியிலே கொலை செய்யப்படுகிறார். இதே போலத்தான் இயேசுவையும் பார்க்கின்றோம். சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்களை வன்மையாக சாடுகிறார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை, சதுசேயர்களை, பரிசேயர்கள், ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் சட்டங்களை கடைபிடிப்பதில்லை, எதை வேணுமோ அதை முக்கியமானதை விட்டுவிட்டு தேவையில்லாத நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், மதம் என்ற போர்வையிலே மக்களை மத வெறிக்கும் இன்னும் சுமைகளாக சட்ட சுமைகளை ஏற்றி மூட நம்பிக்கையை வளர்க்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசுவும் வன்மையாக சொல்லுவதை பார்க்கிறோம். உண்மை என்றால் உண்மை, பொய் என்றால் பொய், நெற்றிகண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று ஆண்டவர் இயேசுவும் இருப்பதை பார்க்கிறோம். எனவேதான் இவர்கள் திருமுழுக்கு யோவானாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏரோது அரசன் கூட பயப்பட்டான். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1-2 பார்க்கிறோம். நாம் கொன்ற திருமுழுக்கு யோவான் தான் உயிர் தெழுந்து வந்து விட்டாரோ என்று நாம் பார்க்கிறோம். அப்போ திருமுழுக்கு யோவானுடைய வல்ல செயல்கள், அவர் திருமுழுக்கு கொடுத்தார், மனமாற்ற நற்செய்தி அறிவித்தார். அதே போல இயேசுவும் மனமாற்ற நற்செய்தியை அறிவித்தார். விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று இயேசுவும் பல புதுமைகளை செய்தார். எனவே திருமுழுக்கு யோவான் என்று அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, எலியாவாக இருக்கலாம் என்று இயேசுவை பற்றி சொன்னார்கள். அப்படி என்றால் எலியாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஒத்துமை பண்புகள் என்ன? 2 அரசர்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இந்த எலியா சுழற்கு நெருப்பு போன்ற ஒரு குதிரையிலே சுழற்காற்றால் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். காரணம் என்ன? அவருடைய புதுமைகள். இறைவாக்கினர் எலியா புதுமைகளின் இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிறார். ஏராளமான புதுமைகள், எக்கச்சக்கமான புதுமைகள் நாம் பார்க்கலாம். 1 அரசர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8-24 வரை உள்ள பகுதியிலே பார்க்கும் பொழுது, சாரிபாத்து கைம்பெண் அவளிடம் உணவு கேட்கின்றார். எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு எடுத்துட்டு வா, கலையத்தில் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. அதே போல் அங்கு ஒரு புதுமை அற்புதமாக நடக்கிறது. அதே போல் அந்த சாரிபாத்து கைம்பெண்ணுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறான். அந்த நேரத்தில் கூட இறக்கும் தருவாயில் இருந்த இறந்தவனை கூட உயிர் கொடுக்கிறார் இறைவாக்கினர் எலியா. இயேசுவும் பல புதுமைகள் செய்தார், இறந்த லாசரை உயிர் கொடுத்தார். நாம் பல புனிதர்களை பார்க்கிறோம், எல்லா புனிதர்களும் புதுமை செய்கிறார்கள். ஆனால் அந்தோணியார் கோடி அற்புதர் என்று சொல்லுகிறோம், பல புதுமைகளுக்கு சொந்தக்காரர். அதே போல் இறைவாக்கினர் பலர் இருக்கிறார்கள், எல்லோருமே புதுமைகள் செய்கிறார். ஆனால் இந்த இறைவாக்கினர் எலியா நிறைய கோடி புதுமைகளை செய்தவர். எனவே இயேசுவும் நிறைய புதுமைகளை செய்தவர், அதிசயங்களை செய்தவர் என்பதால் அப்போ இறைவாக்கினர் எலியாவாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மலாக்கி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எலியாவை நான் அனுப்புவேன். மெஸ்ஸியா வருவதற்கு முன்னால், ஆண்டவர் இயேசு வருவதற்கு முன்னால் மெஸ்ஸியாவை நான் அனுப்புவதாக பழைய ஏற்பாட்டு முன்னறிவிப்பு இருக்கிறது. அப்பவும் இவர் எலியாவாக இருக்கலாம் என்று மக்கள் நினைத்து கொண்டார்கள். மூன்றாவதாக இறைவாக்கினர் எரேமியாவாக இருக்கலாம் அல்லது பிற இறைவாக்கினராக இருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். நாம் எடுத்து வாசிக்கலாம். எசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அடிப்பதற்கு எடுத்து செல்லும் ஆட்டுக்குட்டி போல அடிப்பவருக்கு நான் என் தாடையையும் என் முதுகையும் காட்ட துணியவில்லை, என்னை காரி துப்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவும் அவர் பாடுகளின் போது அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு செம்மறி ஆடை போல தாம் கொலை செய்யப்படுகிறோம் போகிறோம் என்பதை தெரிந்து அவர் ஊமையாக அமைதியாக சென்றார். அவர் அடித்தார்கள், மிதித்தார்கள், காரி துப்பினார்கள். அதே போல் எரேமியா புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18 மற்றும் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 18வது வசனத்திலே, வாருங்கள் எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம், குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினிடமிருந்து இறைவாக்கும் ஒளிந்து போவதில்லை, எடுபடாது. எனவே அவர் சொல்லுவதை பொருட்படுத்த வேண்டாம் என்று மக்கள் எரேமியாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். 20வது வசனம் வாசித்தால்,
நன்மைக்கு கைமாறு தீமையா இந்த இறைவாக்கின் எரேமியா புலம்புகிறார். ஆயினும் என் உயிரை போக்க குழி பறிக்கிறார்கள், அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உமக்கு முன் வந்து நின்றதை நினைவு கூறும். அப்போது எரேமியா வாழ்க்கையினுடைய ஒரு இக்கட்டான ஒரு கடைசி நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார், இறுதி நிலைக்கு. அவரை அடித்து கொலை செய்வதற்கு சூழ்ச்சி, பகை. இதே போலத்தான் இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி, அவரை கொலை செய்வதற்கு எல்லோருமே கிளம்புகிறார்கள். எனவே அவரை ஒரு இறைவாக்கினர் எரேமியாவாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். சரி, கடைசியில் 15வது வசனம், நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று சீடரிடம் கேட்கின்றார். அப்பொழுது 16வது வசனம், மத்தேயு 16:16, சீமோன் பேதுரு உடனே சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். உண்மையிலே அதுதான் உண்மை. உடனே இயேசு அவரை பாராட்டுகிறார், அவருக்கு சன்மானம் கொடுக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசுதான் மெஸ்ஸியா என அறிக்கையிடும் பொழுது நாம் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கலாம், இயேசுதான் இறைமகன், தந்தையிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரே மகன் அவர்தான் மெஸ்ஸியா. எனவே இயேசு யார் என்பதை சீமோன் பேதுரு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார். இயேசுக்கு ரொம்ப திருப்தி. அவர் நடத்தின அந்த சுய ஆய்வில் பேதுரு வெற்றி பெற்று விட்டார். எனவே பேதுருக்கு ஒரு பெரிய சன்மானம் கொடுக்கிறார். இனி உன் பேர் பேதுரு, இந்த பாறையின் மேல் நான் திருச்சபை கட்டுவேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். 18வது வசனம். அப்போது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு என்ற கிரேக்க சொல்லுக்கு பாறை என்று பொருள். அதே போல் கேபா என்ற சொல்லுக்கு பாறை என்று பொருள். அப்போ பீட்டர் என்றால் ராக், இந்த பாறை, உறுதி, வலிமை. அப்போ திருச்சபையை அந்த பாறையா மீது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போது பேதுரு ஒரு பாறை, அவர் உறுதியானவர், அவர் மேல் திருச்சபை கட்ட வேண்டும். அப்போ திருச்சபையினுடைய முதல் தலைவர் சீமோன் பேதுரு, ராயப்பர்தான் முதலிலே திருச்சபையினுடைய தலைவராக இருக்கு. எனவே திருச்சபையினுடைய எல்லா பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் இயேசு ராயப்பருக்கு கொடுக்கிறார். ராய், இந்த ராக். எனவே அவருக்கு அந்த பெயர் மாற்றம், பணி மாற்றம். தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கலாம், ஆபிரகாம் உடைய பெயர் மாற்றப்படுகிறது. அவருடைய பெயர் ஆபிராம், ஆனால் ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. அப்படி என்றால் ஆபிரகாம் என்றால் எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாக இருப்பாய், எண்ணற்ற இனங்களுக்கு தந்தையாக இருப்பாய். ஆபிராம் என்றால் அவர் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு இனத்திற்கு தலைவராக இருந்தார். எனவே பெயர் மாற்றம் பணி மாற்றமாக மாறுகிறது. அதேபோல் தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே யாக்கோபு இஸ்ரேல் என்று பெயர் பெறுகிறார். யாக்கோபு என்ற ஒரு இனத்திலிருந்து இஸ்ரேல் நாடு பல 12 குலங்களுக்கு அவர் ஒரு தலைவராக நியமிக்கப்படுகிறார். எனவே பெயர் மாற்றம், பணி மாற்றம். அப்போ என் மந்தையை வழிநடத்து, திருச்சி வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் ஒப்படைக்கிறார். 19வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, விண்ணகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுப்பேன். அப்படி என்றால் என்ன? போதனை. விண்ணகத்தின் திறவுகோல் என்றால் என்ன? போதனை, படிப்பினைகள், திருச்சபையின் போதனை, திருச்சபையின் படிப்பினை. அப்போது நீ எதையெல்லாம் பூட்டுவாயோ, திறவுகோலை கொண்டு எதையெல்லாம் நீ பூட்டுவாயோ, அதாவது இதெல்லாம் வேண்டாம், நோ, இதை செய்யக்கூடாது என்று நீ பூட்டுவாயோ, அதையெல்லாம் உனது படிப்பினை அப்படியே இருக்கும். அதே போல் நீ திறப்பது, வாசலை திறப்புவது, திறவுகோல் கொண்டு திறப்பது, எதையெல்லாம் நீ அனுமதிப்பாயோ அது அனுமதிக்கப்படும். அப்போ அப்போ எதை நாம் செய்ய வேண்டும்? தந்தையாகிய இறைவன் தான் நமக்கு கடவுள். உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. நிறைய 10 கட்டளைகள் இருக்கிறது, ஆண்டருடைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த விவிலியம் முழுவதுமாக ஆண்டருடைய வார்த்தைகள். அப்போ எது எஸ், நோ ரெண்டும் இருக்கிறது. எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது. அப்போ அதுதான் விண்ணரத்தின் திறவுகோள்களை வைத்து எதையெல்லாம் நீ திறப்பாயோ, எதையெல்லாம் நீ பூட்டுவாயோ என்பதற்கு அது ஒரு அருமையான அர்த்தமாக இருக்கிறது. அப்போது ராயப்பர் பேதுரு அந்த விண்ணரசின் திறவுகோலை வைத்து பூட்டுகிறார். அப்படி என்றால் நோ. அப்போது இதை நீ களவு செய்யக்கூடாது, பொய் சான்று சொல்லக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. அப்போ எதையெல்லாம் கூடாது, நோ. அப்போ பூட்டப்படுகிறது.
இப்போ எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும்? அன்பு செய்ய வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரையும் நாம் சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டும். அப்போது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அப்போ அவர் அதை திறந்து அனுமதிப்பதை பார்க்கின்றோம். புனித அகுஸ்தினார் சொல்லுவார், இறைவா, நான் உன்னை அறிய வேண்டும், உன்னில் நான் என்னை அறிய வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இந்த அருமையான இந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை, முதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? என் பார்வையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? எனக்கு அவர் எப்படிப்பட்டவர்? ஒரு நண்பராக, தோழராக பார்க்கிறேனா? அல்லது தாயாக, தந்தையாக பார்க்கிறேனா? அல்லது ஒரு பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடியவராக பார்க்கிறேனா? அல்லது ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கிறேனா? அல்லது ஒரு பாரி வழங்கக்கூடிய வள்ளலாக நான் பார்க்கிறேனா? அப்போ இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன்? அவர் உண்மையிலே மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். அடுத்து நான் யார்? நான் கடவுளுடைய, அவருடைய பிள்ளை. அப்போது நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். கடவுள் தம் சொந்த உருவிலும் சாயலிலும் நம்மை படைத்தார். அப்போ கடவுளுடைய சாயல் இருக்கிறதா? பிசாசனுடைய சாயல் இருக்கிறதா? அப்போ ஊனியல்பின் செயல்கள், அதுதான் சாத்தானுடைய செயல்கள், அது இருக்கிறதா? அல்லது தூய ஆவியாரனுடைய செயல்கள் நம்மிடம் இருக்கிறதா? நமக்கு தெரியும் தூய ஆவியினுடைய செயல்பாடுகள், கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். ஆக இத்தகைய பண்புகள் நம்மிடம் இருக்கிறதா? அல்லது ஊனியல்பின் சாத்தானுடைய, பிசாசனுடைய பண்புகள், அதனுடைய உரு, அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வரை நாம் பார்க்கலாம். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். ஆக இத்தகைய பிசாசினுடைய, ஊனியலுடைய செயல்கள் நம்மிடம் இருக்கிறதா? எனவே நம்மையே நாம் சுய ஆய்வு செய்வோம். நான் யார்? சாக்ரட்டிஸ் சொல்லுவார், உன்னையே நீ அறி, நோ தை செல்ஃப். எனவே நம்மை நாம் சுய ஆய்வு செய்வோம். நமது நல்ல குணங்கள் என்ன? தீய குணங்கள் என்ன? நல்ல குணங்களை வளர்த்தெடுப்போம், தீய குணங்களை வேரோடு நாம் பிடுங்கி எறிவோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இறைவனிடம் வேண்டுவோம். ஆமென்.